பீகாரில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் ஓய்கிறது. பீகாரில் இரண்டாம் கட்டமாக 122 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இன்றுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. இதனால் அங்கு அரசியல் தலைவர்கள் அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். சீதாமரி என்னும் இடத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் மோடி மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சியே அமையும் என்றார். கத்வா பகுதியில் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரியங்கா காந்தி மக்களின் உரிமைக்காக இந்தியா கூட்டணி போராடுவதாகவும், ஆனால் பாஜக கூட்டணி வதந்திகளை பரப்பி மக்களை அடக்கி ஆள்வதாகவும் சாடினார். சீதாமரியில் ஜன்சுராஜ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அக்கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் மோடி பீகாரில் வாக்குகளை பெற்று குஜராத்தில் தொழிற்சாலைகளை அமைப்பதாக விமர்சித்தார். तो फैक्ट्री कहां लगना चाहिए? बिहार में। अपने अपने बच्चों के नाम पर बोलिए, पिछले 15 साल में मोदी ने फैक्ट्री कहां लगाया? बिहार में कि गुजरात में? जितना मोदी को वोट दिया मुंह में माटी लेके बैठा है. முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி இரானி உள்ளிட்ட பாஜக தலைவர் பாட்னாவில் பரப்புரைக்கு இடையே சாலையோர கடையில் பானிபூரியை ருசித்து சாப்பிட்டனர். பரப்புரையின் இறுதி நாளான இன்று பிரதமர் மோடி ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்தும், ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தும் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபடுகின்றனர். இதற்கிடையில் கடந்த 6ஆம் தேதி 121 தொகுதிகளுக்கு நடந்த முதற்கட்ட தேர்தலில் 65.08% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.